எதிர்க்கிறவங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணால் 7 வழியாக துரத்தடிப்பார், முறியடிப்பார் அப்படின்பார். அது ஒரு வழியில் ஆண்டவர் பண்ணுவார். ஆகவே நீங்களும் நானும் யாருக்கு தான் பயப்படணும், யாரை தான் உண்மையாக நம்ம பிடிச்சிக்கணும்னு சொன்னால் கர்த்தரை மட்டும் தான் பிடிக்கணும். இந்த ஆட்களெல்லாம் பார்த்து பயந்து அவங்களுக்கெல்லாம் கூனி குறிகளை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன தான் செக் பண்ணணும்னா, ஆண்டவர் உண்மை நான் கனப்படுத்தி வாழ்கிறேன்னா, உண்மை கனப்படுத்தி வாழ்கிறேன்னா, உங்களோடு எனக்கு இருக்கிற உறவு கரெக்டாக இருக்கா ஆண்டவர், அது மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். ஆண்டு எதிர்ப்புகள் என்ன பண்ணுவார், முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் 16:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்ப்புகளை கர்த்தர் எப்படி வந்து செட்ரைட் பண்ணுறாரு, எப்படி வந்து அது விடுதலை தருகிறார், இளைப்பாறுதல் தருகிறார். வாசிங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஈகோன்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஈகோ, ஒரு பெருமைன்னு ஒன்று இருக்கு, தற்பெருமை ஒன்று இருக்கு. எதிரிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மன பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தோத்து போனா கூட வரமாட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், எதிரிகளை சத்துருக்களை சமாதானம் பண்ண அவரே என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அல்லேலூயா.